ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? ஃப்ரைடே மார்கழியோட கடைசி வெள்ளி. காலையில எழுந்திருச்சு எப்பவுமே நான் வியாழக்கிழம வீடெல்லாம் தொடச்சிட்டு, வாசல்லாம் சோப் பவுடர் போட்டு க்ளீனா கழுவிட்டு தான் படுப்பேன். ஆனா குட்டி நாய்ங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு, ஐயோ! காலையில திருப்பியும் கழுவணுமான்னு பயந்துட்டே வந்தேன். ஆனா க்ளீனாவே இருந்துச்சு. வாசல் மட்டும் கோலம் போடுற இடம் மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு, கடகடன்னு விளக்கெல்லாம் ஏத்திட்டு, சாமியெல்லாம் எல்லா வெள்ளிக்கிழமையும்லாம் இப்படி கிடையாது. இந்த மார்கழியும், ஆடி மாதம் மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்னதான் ஆனாலும் காலையில எழுந்து இந்த மாதிரி சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில எல்லா வேலையும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு, இன்றைக்கி வந்து காலைக்கு வந்து கிச்சடி, ஏன்னா பச்சை பட்டாணி இதான் சீசன், அதனால் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு கிச்சடி செஞ்சிடலாம். சாமிக்கு வந்து பருப்பு வடையும் பாயசமும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரசமும் துவையலும் போன ஃப்ரைடே தான் செஞ்சுருந்தேன். அதையே எப்போ செய்வேன்னு கேட்டேன். சரி எனக்கும் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரசம். அதுவும் ரசம் எப்படி இருக்கணும்னா, எங்கள் வீட்டில் தக்காளி பழம் டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். அந்த புளி டேஸ்ட் இருக்கக்கூடாது. தக்காளி பழம் டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சீரகம் கம்மியாக, மிளகு அதிகமாக, பூண்டு அதிகமாக போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். அப்படியே ரசம் வந்து தகன்னு மின்னும். அப்படி இருக்கணும் எங்கள் வீட்டில். ரசம் குழைய சாதம் வடித்து கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரசம், சாதம், துவையல், அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் மதியத்துக்கு. காலைக்கு கிச்சடி, நல்லா சூப்பராக கிச்சடி அப்படியே திரண்டு அல்வா மாதிரி வந்திருந்தது. சாமிக்கு வந்து வடை, பாயசம்லாம் ரெடி பண்ணிட்டு கடகடன்னு சாப்பாடெலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ வேலை செஞ்சுட்டு சட்னி அரைக்கல. அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட், இவ்வளோ செஞ்சு அந்த சட்னியை அரைக்க வேண்டியது தானே, ஏன் மறந்துட்டேன்னு. சரி எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி அப்படியே சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிட்டாங்க. சாப்பாடும் கட்டிட்டேன். கடைசியாக ஜூஸும் ஊற்றியாச்சு. பாய், இன்னொரு வீடியோவில்